இந்த பனைமரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இப்படி இருக்க பனைமரம் இப்படி ஆயிட்டு. இதுக்கு காரணம் என்னது அப்படிங்கறத சொல்றேன். 2018 கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து நிறைய பனைமரம் நட்டுருக்காங்க. ஊருக்கு வர வழியில பனைமரம் நட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால ஊருக்கு வர வழியிலேயே நட்டுருக்காங்க. இந்த போட்டோவை அவங்க எனக்கு அனுப்பும்போது பாக்கிறதுக்கே அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அடுத்த உடனே இந்த வீடியோவை அனுப்பும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அவங்க வச்ச பனைமரத்தை யாரோ ஒருத்தங்க விஷம் வச்சு அழிச்சிருக்காங்க. பட் இப்ப அவங்க அவங்க ஊர்ல இல்ல, வெளிநாட்டுல இருக்காங்க. அதனால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. அந்த அண்ணா பெத்த புள்ள மாதிரி வளர்த்த தம்பி, பட் எல்லாமே இப்ப அழிஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. இது வெறும் பனைமரம் இல்ல, நம்ம தமிழர்களின் பாரம்பரியம். எத்தனையோ ரீல்ஸுக்கு லைக் பண்றோம், ஷேர் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி வீடியோவை யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்க. ஒரு பனைமரத்தோட உயிர் 10 உயிருக்கு சமமானது. அவங்க 6 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு எல்லாமே வீணா போச்சு. இந்த பனைமரத்துக்குலாம் விஷம் வைக்கிற அளவுக்கு அந்த பனைமரம் என்ன தப்பு செஞ்சுட்டே தெரியல. அவங்க அந்த பனைமரம் வச்சது அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல, நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறது.